ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். மதர் ஸ்பெஷல், மதர்ஸ் டேலேருந்து மதர் ஸ்பெஷல் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் போய்கிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான முக்கியமான பல்வேறு விஷயங்களை பேசணும். பெண்களுக்கான நோய்கள் பற்றி எல்லாம் பேசணும். அதை தொடர்ந்து பெண்களுக்கான இன்னொரு எல்லாரும் எதிர்பார்க்குற முக்கியமான விஷயம் குழந்தையின்மைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் பிரச்சனையாக இருக்குது. அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். பெண்கள் பிரச்சனையில் ஆண்கள் காரணமாக இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குழந்தை இல்லைன்னா ஆண்கள் காரணம் இல்லையா, பெண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. அதனால் ஆண்களுக்கான காரணங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ விந்தணுக்களில் குறைபாடுகள் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதோட போன எபிசோடில் முடிஞ்சது. விந்தணுக்கால குறைபாடுகள், விந்தணுக்கள் எப்படி இருக்கணும், இந்த வாசகர்கள் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கேள்வி. விந்து வெளியேற்றும் போது விந்து திரவம் ஒரு எல்லோ, ஸ்ட்ரா எல்லோ அல்லது வெள்ளை கலரில் இருக்கலாம். முதல்ல அது நீர்த்து போய் தான் விழும். நீர்த்து போய் கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சி போயிடும். வெளியேற்றுற விந்து அளவு வந்து 1.5 ml எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1.5 1.5 ml கம்மியாக இருந்ததுன்னா அளவு கம்மின்னு எடுத்துக்கிறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் மேடம். எனக்கு வந்து யூரின் இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க மேடம். சரிங்க. அது நடக்க உட்கார ஒரே சங்கட்டமா இருக்கு. அது ஆபரேஷன் பண்ணலாமா என்ன? கண்டிப்பாக வயசாகுது. கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. அது வந்துங்க, நம்ம இப்போ தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வரும். உங்களுக்கு சுகர் பிபி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். யூரிட்ரோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிஸ்டோசீல் அப்படின்னு இருக்கு. சிஸ்டோசீல் வந்து யூரினரி பிளாடர் வந்து பெண்ணுறுப்பு வழியாக இறங்கிரும். இதை வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க 25 வயசுலயே. சரிங்க. அதனால இப்பதான் எனக்கு இவ்வளவு தொந்தரவு இருக்கு. இதையும் சரி பண்ணிக்கங்க. வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக குவாலிட்டியோட வாழணுங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டாக்டருங்க 2-3 டாக்டர் கிட்ட போனேன். ஆப்ரேஷனா பண்ண முடியாது, உங்களுக்கு சென்சிட்டிவ் மசில்ஸ் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நீங்கள் சரிங்க, சில நேரங்களில் அவங்க போய் உங்களை செக் பண்ணிவிட்டு அப்படி சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கிட்ட திரும்ப ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. பார்த்துட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நாம் இன்னும் ஒரு 50 வருடம் வாழ்கிறோம், இல்லை ஒரு 40 வருடம் வாழ்கிறோம்னா கூட இந்த தொந்தரவோட 40 வருஷம் வாழ முடியாது. ஒரு நாள் வாழ்ந்தா கூட ஆரோக்கியமா இருந்துட்டு போகலாம். கரெக்டு. அதனால் நீங்கள் நம்ம ஒரு நாள் ஏன் வாழலாம், நம்ம 40 வருஷம் 50 வருஷம் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் வந்து இதற்கு விடையை தேடுங்க. ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுதான் ஃபைனல் இல்லை. நல்ல டாப் டாக்டர்ஸ்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணி இதை என்ன தான் பண்ணலாம், ஏன் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் வாங்குங்க. வாங்கி மாற்றுங்க. சில நேரம் வேறு காரணங்கள் இருக்கலாம், டாக்டர்கள் அது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் அதற்கு ஏதாவது மாற்று இருக்கா அப்படின்னு பாருங்கள். பார்த்து இதை சரி பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம குழந்தையின்மை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னா விந்து திரவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எண்ணிக்கை 1 ml திரவத்தில் வந்து விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை 15 மில்லியன்ஸ் அப்படின்னா 1.5 கோடி அணுக்கள் இருக்கணும். 1.5 கோடி அணுக்கள் இருக்கணும் 1 ml திரவத்தில். ஆனால் ஒரு முறை வெளியேற்றக்கூடிய திரவத்தின் மொத்த விந்து அளவு, விந்து அணுக்கள் எவ்வளோ இருக்கணும்? ஒரு முறை வெளியேற்றுறாங்க, யாரும் போய் அளந்துக்கிட்டு இருக்க முடியாது 1 mlன்னு. ஸோ ஒரு முறை நீங்கள் எஜாக்குலேட் பண்ணும்போது எவ்வளோ அணுக்கள் வெளியே வரணும்? 39 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 3.9 கோடி அல்லது 4 கோடி அணுக்களை வெளியேற்றணும். அப்படி ஏற்றுனா அது நார்மல். சரி, இதில் எத்தனை அணுக்கள் உயிருள்ள அணுக்களாக இருக்கணும்? 58% அணுக்கள் வந்து உயிருள்ள அணுக்களாக இருக்கணும்.
விரைந்து போகக்கூடிய அணுக்கள், ஊர்ந்து போகக்கூடிய அணுக்கள் எவ்வளோ இருக்கணும்? 40% இருக்கணும். உருச்சிதைவு இல்லாமல் ஊனம் இல்லாத அணுக்கள் எத்தனை இருக்கணும்? ஊனம் இல்லாத அணுக்கள் வந்து குறைந்தபட்சம் 4% மிகச்சிறந்த அணுக்களாக இருக்கணும், எந்த குறைபாடும் இல்லாமல். இப்படி இருந்தால் இது விந்து நல்லதுன்னு சொல்கிறோம். சரி, ஏன் விந்து ஆண்களுக்கு குறைபாடுகள் வருது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குறைபாடு வந்து சின்ன வயசில் வரக்கூடிய புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்களால் இந்தியாவில் இந்த குறைபாடு வருது. அதே மாதிரி வளர்கிற காலத்தில் வர்ற பிரச்சனைகள், பல நோய்கள், இதெல்லாம் பிரச்சனை வரலாம். இப்போது குழந்தையின்மை அப்படின்னா பெண்களுக்கான டெஸ்ட்டுகள் என்னென்ன பண்ணுறாங்க? ஒரு காலருக்கு பார்த்துருவோம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் வாலாஜாபேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருங்க? கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்கள் சார். அதாவது திருமணமாகி 9 வருடம் ஆகுது. சரிங்க. திருமணம் ஆன புதுசில் வந்து ஒரு 3 முறை இல்லறத்தில் ஈடுபட ஒரு நாட்டமாக இருந்தது. இப்போ வந்து ஒரு முறை தான் வந்து ஈடுபட முடியுது. அதுக்கான காரணம் நாள்பட அதோடைய ஈடுபாடு குறையத்துக்கான என்ன காரணம்? அதை எப்படி சரி செய்யலாம்? திருமணத்திற்கான ஈடுபாடு குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து நாம் திருமண உறவுகளை பற்றி வாழ்க்கையில் என்றைக்கும் தெரிந்து கொள்றதில்லை. சொல்லுங்கள். அது நாம் என்ன தெரியுமோ அதுலேருந்து திருமண வாழ்வை நடத்த ஆரம்பிச்சிடறோம். ஒன்று வந்து நம்ம அதான் லவ் பேங்க்குன்னெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மனைவியை வந்து என்றும் சமமாக நடத்துங்க. காதலை அதிகப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் நம்ம சொல்லியிருக்கோம். சொல்லுங்கள் சார். மனைவியை பாராட்டுறது, அந்த மாதிரி. எப்பயும் வந்து கோவப்படாதீங்க. என்ன நடந்தாலும் மனைவி மீது கோவப்படாதீங்க. புண்படுற மாதிரி எப்போதும் பேசாதீங்க. கோபத்தில் வெடிக்காதீங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனைகள். மூன்றாவதாக, முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் 2 பேரும் பேசி தான் முடிவு எடுக்கணும். நீங்களே வந்து முடிவு எடுத்துட்டு எல்லா முடிவும் நீங்களே எடுப்பீங்க. என்ன கார் வாங்குறது, எங்கே வீடு வாங்குறது, என் குழந்தை எங்கே சேர்க்கறது, எல்லா முடிவுகளையும் ஆண்கள் எடுத்துருவாங்க. பெண்களை கலந்து ஆலோசிக்க மாட்டாங்க. அப்போது பெண்கள் வந்து தங்களை ஒதுக்குறாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது, ஆமாம், தாழ்வு மனப்பான்மை இல்லை, நீங்கள் செய்கிறது தப்பு. அதாவதுங்க, நீங்களும் இன்னொரு பார்ட்னரும் 50% பணம் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வாட்டுக்கு முடிவெடுத்து நீங்கள் ஒரு காரை வாங்குறீங்க, ஒரு இடத்த வாங்குறீங்க, அதை பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அவரை கேட்காம ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். தகராறு பண்ணுவார். அது மாதிரி நீங்கள் திருமண வாழ்வு என்பது நீங்கள் 50%, உங்கள் மனைவி 50% சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். உங்கள் மனைவிக்கு பிடிக்காத ஒரு முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ அந்த வேலையை செய்யாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? வேலையை ஒத்தி போடுங்க. கொஞ்சம் நாட்கள் கழித்து மனைவிகிட்ட மறுபடியும் நெகோஷியேட் பண்ணுங்கள், பேசுங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்குன்னு பேசி பாருங்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நீங்கள் கோவப்படக்கூடாது, நீ மிரட்டக்கூடாது. நீ ஒத்துக்கலைன்னா நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நீ இன்றைக்கி பேரம் பேசக்கூடாது. நீ இன்னைக்கு இதுக்குள்ளே ஒத்துக்கோ, நான் வேறு ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன் அப்படிலாம். அவங்க மகிழ்ச்சியோடு ஒத்துக்கிற மாதிரி சூழ்நிலை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க ஒத்துக்கலைன்னா விட்டுருங்க, அந்த பிரச்சனையை ட்ராப் பண்ண வேண்டியதான். அடுத்து வந்து நேரம் ஒதுக்குங்க. காதலிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னால் காதலியை தேடி தேடி ஓடுவோம். மற்ற எல்லாத்தையும் விட ப்ரியாரிட்டி வந்து காதலுக்கு தான். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மனைவிக்காக ஒதுக்குற நேரம் வந்து தண்டம். அதான் நம்ம டெய்லி தான் ஒன்றா தானே இருக்கிறோம், இதுக்கு நேரம் தனியாக ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சி யாரும் ஒதுக்குறதில்ல. காதலிக்க நேரம் உங்களுக்கு வேணும். குழந்தைய பார்க்குறது, அந்த வேலை, இந்த வேலை, பணம் சம்பாதிக்கிறது. ஆனால் இதெல்லாம் கடைசியில் வாழ்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இல்லாமல், காதலிக்கவும் நேரம் இல்லாமல், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மற்ற வேலையில் பண்ணிகிட்ருப்போம். குழந்தை வளர்ப்பு முக்கியம் இல்லையா, குழந்தையை கவனிக்க வேண்டாமா அப்படின்வாங்க. நீங்கள் சொல்கிறது நியாயம். ஆனால் குழந்தை நல்லா இருக்கணும்னாலே நீங்கள் 2 பேருமே காதலிக்கணும். நீங்கள் 2 பேரும் காதலிக்க நேரம் ஒதுக்காமல் உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே காதல் வந்து உங்கள் குடும்பம் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சால் அதிகம் பாதிக்கப்படுறது குழந்தை தான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் 2 பேரும் காதலுக்கு நேரம் ஒதுக்கி தனிமையாக நேரத்தில் காதலிக்கணும், மனம் விட்டு பேசணும். அந்த நேரம் டிவி இருக்கக்கூடாது, குழந்தைகள் கூட இருக்கக்கூடாது, வேறு யாரும் இருக்கக்கூடாது. உங்களுக்கான பர்சனல் டைம். அப்போ உங்களுக்குள்ளே பிடிச்ச வேலைகளை செய்யலாம், செக்ஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி ஏராளமான விதிமுறைகள் இருக்குது. இதை இன்னொரு முறை நம்ம பேசுவோம் டீட்டெயில்டாக.
காதல் வங்கி மற்ற விஷயங்களை டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருவள்ளூர் மாவட்டம் பேரமாட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இந்த கன்சீவாக இருக்க டயத்தில் ஒன்று சேரலாமா சார்? கண்டிப்பாக ஒன்று சேரலாம். மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது தாம்பத்திய உறவு கொள்ளலாம். அது மனைவிக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, வயிற்றில் வர்ற குழந்தைக்கு நல்லது. இல்லைங்க சார், அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க உறுப்பில் வந்து வீக்கம் வருதுங்க சார். அந்த மாதிரி சரி, வேறு மாதிரி செக்ஸ் பண்ணுங்கள், வேறு பொசிஷன்லேருந்து பண்ணுங்கள், சாஃப்டாக பண்ணுங்கள். அல்லது அவங்க கையில் உங்கள் ஆணுறுப்பு தூண்டலாம், வாய் வச்சு உங்களை தூண்டலாம். நீங்களும் அவங்க உள்ள பெண்ணுறுப்பு உள்ளே செலுத்தாமல் விரல் வச்சு நாக்கு வச்சு கிளைட்டோரிஸை தூண்டலாம். அவங்கள உச்சகட்டம் கொண்டு வரதுக்கு நீங்கள் தூண்டலாம். அதான் சார், அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பக்கமும் அந்த உறுப்பில் அப்படியே வீக்கமாக இருக்குன்னு ரொம்ப வேதனை இருக்குங்க. வேறு முறையில் செக்ஸ் பண்ணுங்கள், அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆணுறுப்பை உள்ளே செலுத்தாமல் அவங்க உங்களை தூண்டலாம், நீங்கள் அவங்கள தூண்டலாம். ரெண்டு பேரும் சந்தோஷமாக உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் சரிங்க சார் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ பெண்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் பண்ணணும் குழந்தை இல்லைன்னா? அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் குறைஞ்சா அன்றைக்கி வந்து கருமுட்டை வெடிக்குதுன்னு அர்த்தம். ஹார்மோன் டெஸ்ட்டுகள் எடுத்து கருமுட்டை வெடிக்கிறத அசஸ் பண்ணலாம். ஹார்மோன்கள் எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை கண்டறியலாம். முன்னால் ஒரு விஷயங்கள் பண்ணாங்க, பெண்களை வந்து செக்ஸ் பண்ணிவிட்டு உடனே டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி பெண்ணுறுப்பில் விந்து உயிரோடு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த டெஸ்ட்டுகள் யாரும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய உட்சுவரில் ஒரு சின்ன பிட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க லேபில். அது ஹார்மோன்களோட ஒத்து போகுதா, சரியான வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு பார்க்க. அதே மாதிரி கருக்குழாய்களை பற்றி அது நல்லா இருக்கா, அடைப்பு இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட்டுகள் இருக்குது. அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சைகள் பண்ணுவாங்க. இதெல்லாமே பண்ண முடியும். சரி, இதில் பல நன்மைகள் இருக்குது. என்ன குறைபாடுன்னு கண்டறிந்து இதை சரி பண்ணலாம். இப்போது லேப்ரோஸ்கோப்பியை பற்றி பல பெண்களுக்கு குழப்பம் இருக்குது, இது பண்ணலாமா வேண்டாமான்னு. பொதுவாக லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறது நல்லது. கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குதா, கட்டிகள் இருந்தால் அதை எடுத்துடலாம். கருக்குழாயில் அடைப்பு இருந்தால் எடுக்க முயற்சி பண்ணலாம். நீர்க்கட்டிகள், ஓவரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினை முட்டை பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது, வேறு பிரச்சனை இருந்தால் அதை பங்க்சர் பண்ணி சரி பண்ணலாம். இப்படி பல்வேறு முறைகளில் அதை சரி பண்ண முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, காமராஜர் சாருங்களா? வணக்கம், நான் தாங்க சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்கள் சார். நான் லவ் பண்ணுறேங்க சார். நான் லவ் பண்ணுற பிள்ளைக்கு இப்போ 19 வயசு ஆச்சுங்க சார். சரிங்க. அவங்களுக்கு எப்படின்னா இந்த ஏதோ டயத்தில் மார்பு தொட்டா வலிக்குது அப்படிங்கிறாங்க, எதனால சார்? அதாவது இந்த தீட்டு வர்றதுக்கு முன்பு, தீட்டு வரும்போது, தீட்டு வந்து முடிஞ்ச உடனே மார்பகங்களில் சில பெண்களுக்கு வலி இருக்குங்க. சரிங்க. இது ரொம்ப இயல்பானது. இந்த ஹார்மோன் சுழற்சி அப்போ மார்பகங்களில் வலி இருக்கும். அதான் சார், நம்ம கைப்பட்டாலே வந்து வலிக்குது அப்படிங்கிறாங்க சார். லைட்டாக வந்து இது அமுந்தனால வலிக்குது அப்படிங்கிறாங்க. மார்பகங்கள் வந்து ரொம்ப டெண்டராக, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் தீட்டு வர்றதுக்கு முன்னால் ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் எல்லாம் தீட்டு வரும்போது சில பெண்களுக்கு வரும், சில பெண்களுக்கு தீட்டு வந்து முடிஞ்ச உடனே வரலாம். இது இயல்பானது. சரிங்க. இது பயப்பட வேண்டாம். அதில் மார்புகள் ஏதாவது கட்டிகள் போல் இருந்தால் அவங்க போய் உடனடியாக டாக்டரை செக் பண்ணி. இல்லைங்க சார், கட்டி மாதிரி இல்லைங்க சார், நம்ம மார்பிள் அந்த காம்பு இருக்கு இல்லைங்க சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. இது இயல்பானது, நீங்கள் சொல்கிறது இயல்பானது. சரிங்க. வேறு ஏதாவது இருந்ததுன்னா அவங்க அதை செக் பண்ணிக்கணும். அப்படி வேறு ஏதாவது அவங்க இந்த வலி வரனால அவங்களே கை வச்சு காமிச்சாங்க சார். அப்படிலாம் வேற ஒன்றும் இல்லை சார். இருந்தாலும் அந்த வலி அமுத்தினா வலிக்குதுன்னு சொன்னாங்க சார். ரைட்டுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இது இயல்பானது. இப்போது குழந்தை இல்லைன்னா என்ன மன அளவில் என்ன பாதிக்கப்படுறாங்க மக்கள், பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? ஒன்று வந்து ஒரு அவமான உணர்ச்சி இருக்குது. பல பேர் வந்து விழாக்களுக்கே போக மாட்டாங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட போக மாட்டாங்க. எந்த
வெளியவே போகிறத தவிப்பாங்க பல பெண்கள். குழந்தை இல்லைன்னா நான் வெளியவே போக மாட்டேன், வீட்டை விட்டே போக மாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்க பெண்களாக இருக்குது. ரொம்ப அசிங்கம், அவமானம், தான் ஒரு பெண் இல்லைன்னு கூட பெண்கள் நினைக்கலாம். ஆண்களுக்கு வந்து ஆண்மை இல்லை எனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அவமானமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கொச்சின்லேருந்து பேசுகிறேன் சார். ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். வணக்கம், சொல்லுங்கள் சார், என்ன கேள்விங்க? ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா சார், எல்லாம் நான் உங்கள் ப்ரோக்ராமை வந்து ரெகுலராக பார்ப்போம், நானும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் பார்ப்போம். சரிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார், இன்ஃபர்மேட்டிவாக நிறைய நல்லா இதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ, சொல்லுங்கள் சார். இப்போ என்னோட இது கொஸ்டின் என்னென்னா சார், ஆக்சுவலி ஒரு 1 வீக்காக சார் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது சார், கொஞ்சம் டல்லாக வந்து கொஞ்சம் எனர்ஜி இல்லாத மாதிரி. சரி, என்னன்னு நம்ம அந்த டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்தேன் நான். விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கா, ஜென்ரலாக பாடி வீக்காக அதான் இருக்கா? சார், அதான் சார், எனக்கு என்னன்னா கொஞ்சம் இந்த சுகருக்கு வர சிம்டம்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரிங்க. செக் பண்ணி பார்த்தப்ப கொஞ்சம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, வந்து நார்மலை விட கொஞ்சம் இதாக இருக்குது. டாக்டர் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க, கொஞ்சம் நீங்கள் டிப்ரெஸ்டாகவும் இருக்கீங்க. சரிங்க சார். கொஞ்சம் வந்து எக்ஸசைஸு இதெல்லாம் வாக்கிங்லாம் பண்ணி டயட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரிங்க. அதுபடி நடந்துட்டு இருக்கேன் நான். சரிங்க சார். இப்போ ஒரு 2-3 டேஸை பார்த்தோம்னா வந்து ரொம்ப இதாக இருக்குது சார், கொஞ்சம் எரெக்டாக எல்லாம் கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, முந்தி மாதிரி இல்லாத மாதிரி இருக்குது, ஃபீல் பண்ண மாதிரி. என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? 36 சார். சரிங்க. நீங்கள் நார்மலாக வந்து என்ன சார்? சொல்லுங்கள் சார். நார்மலாக அந்த மாதிரி வெளியே பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த படம் பார்க்குறோம், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல இதை பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த தோணும்ல சார், முந்தியெல்லாம் நல்லா தோணும், கொஞ்சம் எரெக்ஷன் வந்து இதாகும். சரிங்க. இப்போ அதுவும் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் டல்லான மாதிரி தெரியுது. சில நேரங்களில் மனதளவில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எல்லாமே பாதிக்குங்க. உங்களுக்கு செக்ஸ் பற்றிய எல்லா அந்த உணர்வுகள் எல்லாமே குறையலாம், டிசையர் எல்லாமே குறையலாம். ஓகே சார். பாருங்கள், கொஞ்ச நாள் பாருங்கள், இதில் சரியாகி நார்மல் ஆகலைன்னா, ஏன்னா வாழ்நாளில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் செக்ஸில் வரும், அது தானாக சரியாயிடும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பார்த்து ஒரு பேசிக்கான டெஸ்ட்டுகள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க, இப்போ வந்து ஃபிசிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை வந்து எனக்கு வந்து டிப்ரெஷன் அந்த மாதிரி எதுவும் மென்டலாக ப்ராப்ளம் இருக்குன்னு? ரெண்டில் எது இருந்தாலும் இந்த மாதிரி வரலாங்க. ஓகே சார். ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலான பிரச்சனைகள் இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கணும் நீங்கள். ஏன்னா இத்தனை நாள் இல்லாமல் புதுசாக வரும்போது எனக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. வரலாம், ரெண்டில் எது வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாங்க, ஒன்றும் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்படி இருந்தால் சரி பண்ண முடியும், அதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். என்ன 100% சரி பண்ணலாம். ஓகே சார். இதுக்கு வந்து நல்ல க்யூர் இருக்குல்ல சார், ரெமெடி எல்லாம் இருக்குல்ல சார்? 100% சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே சார். சார் அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். சொல்லுங்கள் சார். என் ஒய்ஃபும் நல்லா உங்களை மீன்ஸ் உங்கள் ப்ரோக்ராம்லாம் நல்லா பார்ப்பாங்க, கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. சரிங்க சார். கொஞ்சம் பேசுறீங்களா சார்? ஏன்னா நாங்கள் எதுனாலும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன் ஒய்ஃப்ட்ட. கொடுங்க அவங்ககிட்ட ஃபோன் கொடுங்க. அந்த ஒரு நிமிஷம் சார். ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். வணக்கம் சார். நான் டிவியில் உங்களெல்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் புக்ஸ் எல்லாம் நிறைய நான் ரீட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஒய்ஃப் மேடம் இருக்காங்கல்ல, அவங்க புக்ஸ் கூட நான் நிறையா ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் 2 பேரையுமே. வெரி நைஸ், தேங்க்யூங்க, தேங்க்யூ. சொல்லுங்கள் மேடம். ப்ரோக்ராம்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்கள் எது சொன்னாலும் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப இதாக நல்லா கன்வே பண்ணுறீங்க மெசேஜஸ் எல்லாமே. பயனுள்ளதாக இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. நான் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி. நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா சயின்டிஃபிக்கா இருக்கு, சயின்டிஃபிக்கலி ப்ரூவனா எல்லாமே ஆதாரத்தோடயே காட்டுறீங்க, அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் கூட எல்லாமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க வந்து சமுதாயத்துக்கே ஒரு நல்ல சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நேர்ல பார்த்துட்டே இருக்க, டிவில ஸ்கிரீன்ல பார்த்துட்டே பேசலான்னு ரொம்ப இருப்போம். இப்போ உங்க வாய்ஸ் கேட்டதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க.
இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம போகும்போது பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து மனதளவில் ஆழமான வருத்தங்களோட இருப்பாங்க குழந்தை இல்லாதவங்க. அதே மாதிரி திருமண வாழ்வில் அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தையும் சேர்த்து நம்ம சரி பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொதுவாக ட்ரீட்மெண்ட் குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட்டுன்னு போகும்போது ஹார்மோன்கள் கொடுக்கறது, அறுவை சிகிச்சை பண்ணுறது, இந்த மாதிரி பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இந்த மன பிரச்சனைகளை சரி பண்ணுறதுல போதுமான கவனம் செலுத்த வேண்டும். ஹார்மோன் எதுக்கு கொடுக்குறாங்க? முக்கியமாக ஹார்மோன்கள் கொடுக்குறது வந்து கருமுட்டைகள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வளர்ந்து வெடித்து வெளியே வர்றதுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து கருத்தரிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நிறைய மருந்துகள் இருக்குது. குளோமஃபின் சிட்ரேட்னு மாத்திரை, இன்ஜெக்ஷன்ஸு, உலகம் முழுவதுமே இது பயன்படுத்தப்படுது. இந்த மெடிசன்ஸ் வந்து தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருத்தரிக்கிறதுக்கு. இப்போது ஐயுஐன்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஐயுஐன்னா என்ன? கணவருடைய விந்தணுக்கள் எடுத்து அதில் உள்ள மற்ற தேவையற்ற பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டு நல்ல அணுக்களை மட்டும் தனியாக பிரித்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் போடுறத வந்து ஐயுஐன்னு சொல்கிறோம். இது வந்து கணவர் விந்தை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நல்ல அணுக்களை பிரித்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில் ஒரு கெத்தீட்டர் மூலமாக இன்சர்ட் பண்ணுறத ஐயுஐன்னு சொல்கிறோம். ஸோ டெஸ்ட் டியூப் பேபின்னு எப்போ சொல்கிறோம்? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். எங்கேருந்து யார் பேசுகிறீங்க? சார், கோவையிலேருந்து குணா பேசுகிறேங்க. குணா, சொல்லுங்கள். கைப்பழக்கம் இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி வருங்களா? வரவே வராது, எந்த சூழ்நிலையும் வராது, கவலைப்படாது. அப்படிங்களா சார்? நரம்பு தளர்ச்சின்னு என்னங்க சார்? அப்படின்ற ஒரு போலி மருத்துவருடைய வார்த்தைங்க அது. நரம்பு தளர்ச்சின்னு ஒரு வியாதியே கிடையாது. வியாதியே இல்லைங்களா? நரம்புக்கு எது தளர்ச்சிங்க? நரம்பு சாகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படிங்களா? நரம்புக்கு என்னைக்கும் தளர்ச்சி வராது. இந்த சித்தா வைத்தியர் எல்லாம் டிவியில சொல்றாங்க. போலி வைத்தியர்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, நரம்பு தளர்ச்சி அது இதுன்னு. நரம்பு கைப்பழக்கத்தினால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கைப்பழக்கம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, நல்லது, அதில் எந்த தீமையும் இல்லை. இப்போ டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்களா சார்? பல நன்மைகள் இருக்குது. சரிங்க. இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒரு நாள் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பல நன்மைகள் இருக்குது. ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகள் ஆரோக்கியமாக இருக்கும், சளி பிடிக்காது, நோய்கள் வராது, பல நன்மைகள் இருக்குது. டெய்லி செக்ஸ் பண்ணுறதுல 20 நன்மைகள் இருக்குது. நல்ல தூக்கம் வரும். கை காலெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க சார். அதுக்கு அதனால நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணனால இதாகுங்களா? செக்ஸ் பண்ணுறதுனால கை கால் வலிக்காதுங்க. சரிங்க. அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணாலும் தான் கை கால் வலிக்கும். அதாவதுங்க, சரிங்க, நீங்கள் செக்ஸ் பண்ணால் ஏதோ நம்ம உடம்புலேருந்து எனர்ஜி போயிடுதுன்னு நினச்சிங்கன்னா எல்லா தொந்தரவும் வரும். அப்படிங்க. செக்ஸ் வந்து இயல்பாக இருக்கிறோம், அது ஒரு இயல்பான விஷயம்னு நினச்சிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. சரி, இப்போது ஐவிஎஃப்பில் என்ன பண்ணுறாங்க? நிறைய கருமுட்டைகளை உருவாக்குறாங்க. இந்த கருமுட்டைகள்லாம் எடுத்து ஒரு பர்டி டிஷ்ஷில் வச்சு விந்தணுக்களோடு இணைச்சி கருவாக்கி கருவை வந்து கர்ப்பப்பையில் வைக்கிறோம். இதை வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து இந்த ஹார்மோன்கள் பெருமளவுக்கு யூஸ் ஆகுது. இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு முன்னால் சில வேறு முறைகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு வேறு கிஃப்ட்டுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கடலூர்லேருந்து பேசுகிறேங்க டாக்டர். சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, எங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க. வயசு வந்து 29 முடிய போகுதுங்க. சரிங்க சார். அவனுக்கு வந்து நீரோ டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டுட்டு வரான். என்ன பிரச்சனைக்காக? அது சின்ன வயசுல போலியோ மாதிரி வந்ததுங்க டாக்டர். சரிங்க. அதுக்கோசரம் மாத்திரை சாப்பிட்டுட்டு வரான்ல. சரி. இப்போ அது வந்து இந்த கல்யாணம் பண்ணா அவனுக்கு இந்த ஆண்மை தகுதி ஃபுல்லா இருக்கா என்னன்னு செக்அப் பண்ணிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி செக்அப் பண்ணலாங்களா? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோன் குறைபாடு இருக்குது, வேறு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது தாங்க. அதாவது ஆண்மை தன்மை எல்லாம் இருக்கா அப்படி எல்லாமே செக்அப் பண்ணிட்டா நல்லதுன்ற ஒரு யோசனை அது செய்யலாமா என்னன்றதுக்கா? நிச்சயமா பண்ணலாம். பண்ணி ஒரு 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 தைரியமாக திருமணத்தில் என்ட்ராகலாம். இப்போது ஐவிஎஃப்பில் கொஞ்சம் மாடிஃபைடான டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று வந்து கிஃப்ட்டுன்னு இருக்குது, கேமேட் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி டியூப்பில் கொண்டு போய் எம்ப்ரியோஸ் போடுறது. பொதுவாக நம்ம சிம்பிளான மெத்தட் என்னென்னா கர்ப்பப்பையில் கருக்களை கொண்டு போய் விடுவாங்க. அது பதிலாக கருக்குழாயில் போய் கருவை விடுறது. இதை மாதிரி நிறைய முறைகள்
பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இக்ஸி போன்ற பல்வேறு முறைகளும் பயன்படுத்தப்படுது. இதை தவிர முறைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ விந்தணுக்களே இல்லை, வசதியும் இல்லை வேறு முறைகள் பண்ணுறதுக்குன்னா டோனர் இன்செமினேஷன், விந்து தானமாக வாங்கி பெண்ணுடைய கர்ப்பப்பையில் போடலாம். பெண்ணுக்கு வயசாகிடுச்சு, கருமுட்டையே இல்லை, இல்லை இளம் வயதிலேயே ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க வந்து கருமுட்டை தானமாக வாங்கிக்கலாம். வேறு பெண்கள்கிட்டருந்து கருமுட்டை தானமாக வாங்கி கணவரோட விந்தணுவோடு சேர்த்து கருவாக்கி கர்ப்பப்பையில் வைக்கலாம். அடுத்து வந்து நிறைய முறை பண்ணியாச்சு, ஐவிஎஃப் பண்ணி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா லேசர் மூலமாக லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் பண்ணலாம். லேசர் மூலமாக கருமுட்டையை வெளியோட சின்னதாக்கலாம். இப்போ வயதானவர்களுக்கு கருமுட்டையினுடைய வெளியோடு ரொம்ப திக்காக இருக்கும், அது வெடித்து கரு வந்து கர்ப்பப்பையில் ஒட்டாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லேசர் மூலமாக அதை கட் பண்ணி கர்ப்பப்பையில் போட்டோன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும். இந்த மாதிரி நவீன முறைகள், எண்ணற்ற முறைகள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லோருமே கண்டிப்பாக குழந்தை பெற முடியும். முழுமையான தீர்வு இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.